இந்த நாளுடைய தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:6. Praise the Lord. Lead someone. மற்றவர்களை வழி நடத்துங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நேற்று தினத்திலிருந்து நாம் இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். லெட்ஸ் கம் டுகெதர். நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு ஜெபிக்க கடந்து வருவோம் என்று நேற்று தினத்திலே நான் பேசினேன். இன்றைக்கு லீட் சம்ஒன், இன்னொருவரையும் வழி நடத்துங்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இங்கே எசாத் என்கிற ஒரு வார்த்தை இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், 8ஆம் வசனம், 19ஆம் வசனத்திலே இருக்கிறது. ஆங்கில வார்த்தை டுகெதர் என்கிற வார்த்தை. நம்முடைய தமிழ் வார்த்தை கூடி போனார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அல்லது கூடி சென்றார்கள் அல்லது இணைந்து சென்றார்கள் என்கிற வார்த்தை. இப்போ ஜெப வாழ்க்கை என்பது ரெண்டு வித்தியாசமான நபர்கள் கூட இணைந்து செயல்பட முடியும். எப்படின்னா, ஒருத்தர் ஆவிக்குரிய நிலையில் மூத்த அனுபவம் உடையவர், இன்னொரு புதியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. நிறைய நேரங்கள் நம்ம சொல்கிறது என்னென்னா, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு நபர் கிடைக்க மாட்டேன்றாங்க, எனக்கு ப்ரேயர் பார்ட்னரா அப்படின்னு சொல்லுகிற நிலைமையை பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, நல்லா ஜெபிக்கிற ஒருத்தருக்கு கூட புதுசாக வந்தவங்க வெறும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தாலே போதும், அந்த ஜெபமானது ரொம்ப வல்லமையான ஜெபமாய் மாறிவிடும். ஏன்னா, நீங்கள் ஜெபிக்கிறதோடு மாத்திரமல்லாமல் இன்னொருவரையும் அவர்களையும் ஆவிக்குரிய நிலையிலே வளர்த்தெடுக்கிற ஒரு அனுபவம். இல்லைனா பவுலோட தீமோத்தேயு ஒத்து வர முடியுமா? பவுலோட தீத்து ஒத்து வர முடியுமா? பவுலோடு பர்னபா இணைந்து செயல்பட முடியுமா? ரெண்டு வித்தியாசமான நபர்கள், ரெண்டு வித்தியாசமான ஆவிக்குரிய அளவீடுகள். ஆனாலும் அவர்கள் ஒருவர் இன்னொருவரை வழி நடத்துகிறவர்களாக இருந்தார்கள். நான் ஒரு 7 காரியங்களை வேகமாய் நான் குறிப்பிடப் போகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துக்குள்ளாக. இணைந்து செல்வதிலே உள்ள 7 காரியங்கள். 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். முதல் காரியம், டேக் ஐசக், ஈசாக்கை அழைத்து கொண்டு போ. இது ஆண்டவர் கொடுத்த தரிசன வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், நீ ஈசாக்கை வழி நடத்த வேண்டும். எதுக்கு? அவன் பிற்காலத்தில் ஆவிக்குரியவனாக மாறப்போகிறான், பெரிய ஆவிக்குரிய ஒரு தலைவனாக மாறப்போகிறான். அதற்கு இப்போ நீ என்ன பண்ணணும்னா, அவனை வழி நடத்துவதற்குண்டான தரிசனத்தை பெற வேண்டும். இன்றைக்கி நல்லா கவனிங்க. இன்றைக்கி ஒருவேளை இன்றைக்கி நம்மோடு கூட நிறைய ஒத்துழைக்கிறவர்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீ இன்னொருவரை ஆவிக்குரிய காரியங்களிலே வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். இது வசனம் 2. வசனம் 3ஐ பாருங்கள். வசனம் 3ஐ பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, ஹி டுக் ஐசக், அவன் ஈசாக்கை அழைத்து கொண்டு தோதுரம் அந்த இடத்துக்கு போக புறப்பட்டான். என்னத்துக்கு அப்படின்னு சொன்னால், ஈசாக்கை ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவனாய் மாற்றுவது. ஈசாக்கை ஆராதனை, அவனை பலியிட போகிறேன், அவனை தகன பலியாக ஆக்க போகிறேன் அப்படிங்கிறதுலாம் ஆண்டவர் அவனுக்குள்ளே கொடுத்த ஒரு அழைப்பாக இருந்தது. ஆனால் இங்கே ஆராதிக்கிறவர்கள் என்கிற முறையில் கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்கள், பலி என்பது ஜபம். அப்போ ஜபிக்கிறவர்கள் என்கிற முறையில் நம்ம அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ முதல் வார்த்தை நான் சொன்னேன், டேக் ஐசக், ஈசாக்கை அழைத்து கொண்டு போ. அடுத்து வசனம் 3 சொல்கிறது, he took ஐசக். தோத்திரம். ஆண்டவர் சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிவதற்கு நேரமெல்லாம் தேவையில்லை, உடனடியாக அவன் கீழ்ப்படிந்தான். அதை அவனையே அப்படியே செயல்படுத்தினான். 3ஆம் வசனத்தை இதை பார்க்கிறோம். முதல் வார்த்தை விஷன் அல்லது தோத்திர தரிசனம், 2வது ஆக்ஷன் செயல்பாடு, 3வது ஒரு காரியத்தை வசனம் 5 பாருங்கள். வசனம் 5. இது அருமையான ஒரு விசுவாச அறிக்கையை நமக்கு சொல்லுகிறது.
நாங்கள் இப்பொழுது மேலே ஏறி போகும்போது இணைந்து போகிறோம், திரும்ப வரும்போது நாங்கள் இணைந்தே வரப்போகிறோம். நல்லா தெரியும், அவனுக்கு ஈசாக்கு பலியிட போகிறான் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் இவனுக்குள்ளே உள்ள அறிக்கை என்னென்னா, அந்த பகுதிக்கே இதுதான் கீவேர்டு என்று சொல்வார்கள், அதாவது திறவுகோல் வார்த்தை. அப்போ இதில் ஒரு காரியத்தை நான் காண்கிறேன். என்ன அப்படின்னா, we go yonder, we come down, but we stay together. நாங்கள் மேலே போகலாம், நாங்கள் கீழே இறங்கி வரலாம், ஆனால் நாங்கள் இணைந்தே செயல்படுவோம். இது அருமையான ஒரு ஜெப அனுபவத்தை காண்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தோத்திரம், இணைந்து ஜெபிக்கிறது மூலமாக இன்னொருவரை ஜெபத்திலே வழிநடத்துகிறதுடைய முக்கியத்துவத்தை குறித்த மூன்றாவது காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். நான்காவதாக ஒரு காரியம், வசனம் 6 பாருங்கள். வசனம் 6 பாருங்கள். நான் தரிசனத்திலே ஒன்றுபடுவதை பற்றி சொன்னேன், செயலிலே ஒன்றுபடுவதை பற்றி சொன்னேன். மேலே போனாலும் கீழே வந்தாலும் இணைந்தே இருக்கிறதை பற்றி மூன்றாவது காரியம் சொல்லியிருக்கிறேன். நான்காவது நோக்கத்திலே இணைதல். இந்த நோக்கத்திலே இணைதல் என்பது என்ன அப்படின்னா, வித்தியாசமான காரியங்களை செய்கிறோம். ஒரு ஆராதனைக்கு வர்றோம், ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, ஒருத்தர் இசைக்கருவியை வாசிக்கிறாரு, இன்னொருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, இன்னொருத்தர் ஜெப குறிப்பு நடத்துகிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நோக்கத்தாலே ஒன்றுபடுகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பிளந்த விறகு கட்டைகளை சுமந்து கொண்டு போகிறான். ஆபிரகாம் நெருப்பையும் கத்தியையும் கையில் கொண்டு போகிறான். ஆனால் ரெண்டு பேருடைய நோக்கம் என்ன? ஆராதிப்பது, பலி செலுத்துவது. அப்போ நோக்கத்தினாலே இவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரி, இது நான்காவது காரியம். ஐந்தாவது காரியம் வசனம் 7 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வசனம் 7 பாருங்கள். அதற்கு ஆபிரகாம், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னான். ஈரே என்கிற வார்த்தை பார்வை என்கிற வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. அப்படின்னா இங்கே சொல்லுகிற காரியம் என்னன்னா, இதை நீ பார்க்கிறாய், கர்த்தர் பார்க்கட்டும் என்று சொல்லுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நோக்கத்திலே மாற்றும் நாம் தோத்திரம் இணைந்து நிற்கவில்லை. இப்போ இவன் கேட்ட கேள்விக்கு ஆபிரகாம் பதில் சொன்னானா அப்படின்னா இல்லை என்றுதான் பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா கேட்ட கேள்விக்கு ஈசாக்குக்கு பதில் கிடைக்கல. நிறைய நேரங்களில் ஆராதனை விஷயங்களிலே அல்லது ஜப விஷயங்களில் நிறைய காரியங்களுக்கு விளக்கம் நமக்கு தெரிகிறதில்லை. இப்போ இந்த பிரச்சனைக்கு என்னங்க தீர்வு தெரியலங்க, இந்த சூழ்நிலைக்கு என்னங்க முடிவு தெரியலங்க. ஆனால் ஒரு காரியம் மட்டும் நம்ம எல்லாரையும் சேர்த்து பிடிக்கிறது. என்ன தெரியுமா? எனக்கு விளங்கவில்லை என்றாலும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் விளக்கத்தை வேதம் பற்றி பேசவில்லை. ஏன்னா இன்னும் மறைபொருள்களாக அநேக விஷயங்கள் இருக்குது. ஏன் ஒரு பரிசுத்தவான் கொரோனாவில் சாகிறாரு, இதுவரைக்கும் நமக்கு விளக்கம் தெரியாது. தோத்திரம், இதுக்கு யாராவது கேள்வி கேட்டு சோர்ந்து போனாங்கன்னா அது அவங்களுடைய பக்குவமற்ற தன்மை, அவ்வளோதான். ஆனால் விசுவாசத்திலே நாம் இணைந்து நிற்கிறோம். கொடுத்தா ஸ்தோத்திரம், கொடுக்கலையா அதுக்கும் ஸ்தோத்திரம் தான். விசுவாசத்திலே இணைந்து நிற்கிற ஒரு நிலை. இப்போ ஈசாக்குக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இவன் பின்பற்றினால் போதும். இது ஐந்தாவது காரியம். ஆறாவதாக ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அது வசனம் 11 சொல்லப்படுகிறது. ஆறாவதாக ஒரு காரியம். இங்கே ஹினானி என்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஹினானினா இதோ நான் உம்மோடு இருக்கிறேன் என்பது அர்த்தமாக இருக்கிறது. நீங்கள் இதுக்கு முன்னால் வசனம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த மகன் பேசுகிறார் பார்த்தீங்கன்னா, வசனம் 7, அப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சொல்லுப்பா அப்படின்னு ஈசாக்குக்கு ஆபிரகாம் பதில் சொல்கிறார். அங்கேயும் ஹினானி என்கிற வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா இந்த ஆபிரகாமுடைய நிலையை பாருங்கள். ஈசாக்கோடும் இணைந்திருந்தான், தேவனோடும் இணைந்திருந்தான். இதுதான் ஆராதனையினுடைய ரொம்ப சூப்பரான ஒரு பகுதி. என்ன அப்படின்னா, ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, இணைந்து ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். சில நேரங்களில்
ஒரே இடத்துல 2 பேர் சேர்ந்து ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம். ஒருவேளை வீடியோ காலில் ஜெபிக்கலாம், ஜூமில் ஜெபித்து கொண்டிருக்கலாம், இல்லைன்னா கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபித்து கொண்டிருக்கலாம், தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி ஜெபித்து கொண்டிருக்கலாம். அல்லது ஒரே நேரத்தில் நீங்கள் இந்த நேரத்தை ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த நேரத்தை ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஒருவரையோடு பார்க்க முடியாமல், தொடர்பு படுத்த முடியாமல் இணைந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஜபிக்கிற நபர்களோடு கூட நாம் இணைந்து கொண்டோம். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கத்தக்கதாக யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாம் ஆண்டு கூப்பிடுறார், ஆபிரகாமே ஆபிரகாமே. இவன் வேற ஏதாவது பிஸியா தோத்திரம் பண்ணுறதுலையோ வேற எதிலோ ஒரு காரியத்திலையோ அவன் ஈடுபட்டிருந்தான்னா இதோ அடியேன் என்று சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. அதனால் என்ன நடந்திருக்கும், ஈசாக்கு கொல்லப்பட்டிருப்பான். ஆனால் இவன் என்ன செய்தான்னா, எத்தனை பேர் கூட இருக்கிறோமோ இல்லையோ தேவனோடு கூட தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். ஆக தோத்திரம் நம்ம எங்கே இருந்து எப்படிப்பட்டவர்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம் என்பதை காட்டிலும் எந்த நிலையிலும் தேவனோடு தொடர்பு இழக்காத ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு தருவாராக. சோத்திரம் 6 காரியங்களை சொல்லிவிட்டேன். முதல் காரியம் அதாவது தரிசனத்திலே ஒருவரை வழிநடத்துகிற தரிசனத்தை பெறுதல். 2வது வழிநடத்துகிற செயல்பாட்டை பெறுதல். அடுத்து 3வது மேலே உயர்ந்த அனுபவங்களுக்குள்ளே போனாலும் கீழே இறங்கி வருகிற அனுபவங்களுக்குள்ளே இருந்தாலும் இணைந்தே இருத்தல். அடுத்து 4வது நோக்கத்தாலே இணைதல். 5வது விசுவாசத்தாலே இணைதல். 6வது தேவனோடு கூட, அதாவது மனிதனோடு கூட இணைகிற நாம் தேவனோடு கூட இணைப்பை துண்டிக்காமல் இருக்கிற அனுபவம். சரி, 6 காரியங்களை சொல்லிவிட்டேன். இப்போ 7வது காரியம் வசனம் 13 சொல்லப்படுகிறது. 7வது காரியம் வசனம் 13 சொல்லப்படுகிறது. பாருங்கள். அங்கே 4 வார்த்தைகள் இருக்கிறது. 4 வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். முதல் வார்த்தை நோக்கி பார்த்தான். 2வது அது அவனுக்கு பின்னாக இருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. 3வது அது சிக்கிக் கொண்டிருந்தது, அது ஆயத்தமான நிலையில் இருந்ததைக்குண்டான அடையாளமாக இருக்கிறது. 4வது அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த சத்தியத்தை இது வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதி வேதாகமத்தில் மிக முக்கியமான பகுதி. ஏன்னா ஆபிரகாம் பலியிட்ட இடம்தான் கல்வாரி மலை என்று சொல்லி வேத பண்டிதர்கள் அதை அடையாளப்படுத்துகிறார்கள். அதுதான் ஆலயம் கட்டப்பட்ட அந்த மலை. தாவீது பலியிட்ட அந்த மலை. அப்படியானால் இதை கர்த்தர் குறித்த இடம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். என்ன குறித்த இடம்? குறித்த இடம் என்பது அவர் முன்கூட்டியே பார்த்த ஒரு செய்தி. அருமையானது, இயேசு கிறிஸ்துவிடத்தில் இந்த 4 காரியங்களை பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் நான் என்ன செய்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை எப்படி நோக்கி பார்க்கிறோம்? இவ்வளவு நாளும் ஒரு மறைக்கப்பட்ட ஒருவர் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறார் என்ற நிலையில் அவரை பார்க்கிறோம். அடுத்து அவர் ஆயத்தமாய் இருந்தார். தேவன் சொன்ன உடனே இதோ புத்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, தேவனே உங்களுடைய சித்தமானதை செய்யும்படி நான் வருகிறேன் என்று சொல்லுகிற ஆயத்த நிலை இயேசுவுக்குள்ளே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பவுலடியார் சொல்லும்போது சொல்லுகிறார், நமக்கு பதிலாக இயேசு மரித்தார். பரபாசுக்கு பதிலாக இயேசுநாதரை யூதர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எனக்கு பதிலாக இயேசுநாதர் சிலுவையில் மரித்தார். இதில் ரொம்ப விசேஷமான காரியம் என்ன தெரியுமா? ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்டான். அப்பா, வேர் இஸ் த லேம் என்று கேட்டான். அப்படின்னா குறும்பாடு எங்கேன்னு கேட்டான், அல்லது ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்டான். ஆனால் கர்த்தர் கொடுத்தது என்ன தெரியுமா? ஆட்டுக்கடாவை கொடுத்தார். எப்பயுமே நம்ம ஆராதனையினுடைய ஆழங்கள் தெரியாமல் தான் ஆராதிக்க வருகிறோம். ஆனால் ஆராதிக்க 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 நம்முடைய மனித இயல்புகளெல்லாம் தாண்டி தெய்வீக அந்த ஈடுபாடு இருக்கிறபடினாலே, தேவனுடைய தலையீடு இருக்கிறபடினாலே
நம்முடைய ஆராதனைகள் மேன்மையான ஆராதனைகளாக மாறுகிறது. ஆக நாம் கேட்கிறது ஆட்டுக்குட்டி, ஆனால் கர்த்தர் கொடுக்கிறது ஆட்டுக்கடா. தோத்திரம். ஒரு நல்ல வளர்ந்த முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆட்டுக்கடா, ஒரு மேன்மையான பலி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் 7 காரியங்களை சொன்னேன். இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு தரிசனம் உண்டாவதாக. நான் தனியாக ஜெபம் பண்ணால் போதாது. நான் தனியாக ஜெபம் பண்ணால் நான் காப்பாற்றப்படுவேன், என் குடும்பம் காப்பாற்றப்படும், என் சபை காப்பாற்றப்படும், என்னுடைய சமூகம் காப்பாற்றப்படும். ஆனால் இன்னொருத்தரை ஜெபிக்கும்படியாய் தூண்டுவது, ஜெபிக்கும்படியாய் வழி நடத்துவது, ஜெபிக்கும்படியாய் பயிற்சி கொடுப்பது, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க வைப்பது என்பது எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஸோ இன்றைக்கு நமக்குடைய தலைப்பு என்னன்னா, லீட் சம்ஒன். இன்னொருவரை வழி நடத்துங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய், அதனாலே நாங்கள் மெருகூட்டப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறதோடு நின்று விடாதபடிக்கு அநேகரை ஜெபத்திலே ஈடுபடுத்தத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாக்கியம் அருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வசனத்தை தியானிக்கும் போது எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்பட்ட அந்த அனலுக்காய் ஸ்தோத்திரம், அந்த உற்சாகத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காரியம் ஏதோ கேட்டோம் போனோம் என்பது போல இல்லாமல் ஆண்டவரே, இனி வருகிற நாட்களில் இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.